கோடான கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஜோதிட தர்பார். வழக்கம் போல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கடிதங்கள் உங்ககிட்ட இருந்து வந்திருக்குங்க. ஆனா அதுல ஒரு சில தான் இன்னைக்கு நம்மளால படிக்க முடியும். முதல் கடிதம் யார் எழுதியிருக்காங்க, எங்க எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வேலாயுதம் அப்படிங்கிறவரு சிவகாசியிலேருந்து எழுதியிருக்காரு. குருஜி ஐயா, இது உங்களுக்கு உரிய கேள்வி. தம்பியும் நானும் சேர்ந்து நகை கடை நடத்தி வந்தோம். ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு 6 மாதங்களாக நான் தனியா கடன் நடத்திட்டு வரேன் ஐயா. கடன் சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. என்னுடைய பிரச்சனை எப்போ சரியாகும்? இவருடைய பிறந்த தேதி 21/4/1954. நேரம் அதிகாலை 12:57. வேலாயுதம், நீங்கள் மகர லக்னம், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறீங்க. இந்த மகர லக்னத்திற்கு எட்டுக்குடையவனுடைய திசை என்று சொல்லப்படக்கூடிய மகர லக்னத்திற்கு வரக்கூடாத திசைன்னு நான் சொல்லக்கூடிய சூரிய திசை உங்களுக்கு 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்தே ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் 6 மாதமாக எனக்கு சிக்கல்கள்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த சிக்கல்களுக்கான மூலம் ஒரு வருடத்திற்கு முன்பே இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது. மகர லக்னத்திற்கு வரக்கூடாத அட்டமாதிபதி திசை நடந்து அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு 7 சனியும் சேர்ந்திருக்கும் போது நீங்கள் தம்பியிடமிருந்து பிரிந்து தொழில் செய்கின்ற ஒரு முடிவு எடுத்தது தப்பு. எட்டுக்குடையவனுடைய திசை நடக்கும்போது நம்முடைய மனம் ஒரு நிலையில் இருக்காது. நம்முடைய மனத்தில் சரியான தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது என்பது ஒரு ஜோதிட விதி. ஆகவே தொழில் சிக்கல்களையும் கடன் தொல்லைகளையும் இருக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்க மகர லக்னத்திற்கு மஞ்சள் நிறத்திற்கு உரியவனான நகை தொழிலுக்குரியவனான குரு பகவான் 6ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதால் நீங்கள் நகை தொழில் செய்வது சரிதான். ஆனால் நீங்கள் செய்கின்ற தொழிலை தவறான நேரத்தில் தனியாக செய்வதற்கு தேர்ந்தெடுத்த நேரம்தான் தவறு. இந்த அமைப்பு இன்னும் உங்களுக்கு 3 வருட காலங்கள் நீடிக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து 2020ஆம் ஆண்டுக்கு பிறகுதான், இன்னும் 3 வருடங்களுக்கு பிறகுதான் நீங்கள் நிம்மதியான கடனற்ற ஒரு நல்ல சூழ்நிலையை இது பண்ண முடியும். அது வரைக்கும் தொழிலை கண்ணும் கருத்துவமா அதிகமான முதலீடுகள் எதுவும் போடாம ஒரு அடக்கமான ஒரு அமைப்புல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லது. குருஜியா, நீங்க யோகம் நேரம் அப்படின்னு சொல்லும் போது எங்க மனசுல எல்லாம் இன்னைக்கு எங்களுக்கான நேரம் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வருது. முதல் 4 ராசிகளுக்கான தினப்பலன் சொல்லுங்க. இன்றைக்கு மேஷம் இன்றைக்கு ஆரம்பிக்கும் போதே சந்திராசிரம நாளாக ஆரம்பிக்கிறது. இன்று அனுஷ நட்சத்திரம். ஆகவே சந்திரன் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து சந்திராசிரம சந்திரனாக சந்திராசிரம நிலையாக மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. ஆகவே உங்களுடைய மனம் இன்று தெளிவான ஒரு நிலையில் இருக்காது. வீட்டில் கூட மனைவியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபித்துக் கொண்டிருப்பீர்கள். மனம் சற்று பதட்டமாக இருக்கும், சற்று கலக்கமாக இருக்கும். சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரும். ஆகவே மேஷ ராசிக்காரர்கள் ஒரு நிலையோடு இருக்க வேண்டிய நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். 7ஆம் இடத்திலிருந்து கணவனும் மனைவியும் வாழ்க்கை துணை சார்ந்த அத்தனை விஷயங்களும் ஈடுபாடுடன் இருக்கும் நாள். இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல நலன்கள் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தாய் தகப்பன் போன்ற பெற்றோர்களை கண்டு இன்றைக்கு ஆசீர்வாதம் நீங்கள் பெற்று வர வேண்டிய நாளாக இருக்கும். தாய் தகப்பனாரை கொஞ்சம் தூரத்தில் வைத்திருப்பவர்கள் இன்று அவர்களை தேடி சென்று அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவர்களுடைய அனுமதியுடன் அவர்களுடைய ஆதரவுடன் இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எத்தனை விசேஷமான காரியங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் இன்றைக்கு உங்களுடைய உள்ளம் போலவே நிறைவேறுகின்ற நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியில் 5ஆம் இடத்தில் அமர்ந்து நீசமாக இருந்தாலும் நீச பங்க வலுவுடன் இருக்கின்ற ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாளின் முற்பகுதி உங்களுக்கு சிறிது கலக்கத்தையும் சிறிது தேவையற்ற மனக்குழப்பத்தையும் கொடுத்து பிற்பகுதியில் இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு உங்களுடைய அத்தனை அமைப்புகளும் சந்தோஷமாக மாறும் நாள்.